இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் முதலமைச்சருடன் சந்திப்பு. சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள முகாம் அலுவலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை நேரில் சந்தித்து ஆசி பெற்றார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிப்பதாக இபிஎஸ் அறிவிப்பு. பணபலம் படைபலத்துடன் அராஜகங்கள் கட்டவிழ்த்து விடப்படும் என கூறி புறக்கணிப்பு. மதுரை திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீபத்தின் போது கிரிவல பாதையில் உள்ள கழிவறைக்கு சென்ற 14 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை. சிறுமியை பின்தொடர்ந்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்த உதவி ஆய்வாளர் ஜெகப்பாண்டியன் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது. பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு அதிக தண்டனை வழங்க வகை செய்யும் சட்ட திருத்த மசோதா சட்டப்பேரவையில் நிறைவேற்றம். பெண்களை பின்தொடர்தல், கூட்டு பாலியல் வன்கொடுமை, ஆசிட் வீச்சு போன்ற குற்றங்களுக்கு அதிகபட்ச தண்டனை அளிக்கும் மசோதா. குற்றச் செயல்களிலே ஈடுபடுபவர்கள் இனி எந்த காலத்திலும் யாரும் கனவிலே கூட எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அவர்களுக்கு தண்டனைகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த சட்ட திருத்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. எனவே இதை ஒருமனதாக நிறைவேற்றி தரும்படி கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவு கொள்ளப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரை அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரை அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. சட்ட முன்னோடி பிரிவு வாரியாக ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் தாமதமாகத்தான் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டதாக முதலமைச்சர் கூறியது உண்மை. எஸ்பி, டிஎஸ்பி என புகார்கள் மாறி மாறி கடைசியில் காவல் நிலையத்திற்கு சென்ற பிறகே எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டதாக சபாநாயகர் தீர்ப்பு. ஒவ்வொரு இரண்டையும் ஆய்வு செய்ததில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் சொன்ன உண்மைகள் அப்படியே இருந்தது. டிஎஸ்பியை போய் பாருங்கன்னு சொல்றாங்க. அவர் 19ஆம் தேதியிலிருந்து டிஎஸ்பியை போய் 22ஆம் தேதி தான் பார்க்க முடியுது. அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க பொள்ளாச்சி ஈஸ்டுக்கு. அதுக்கப்புறம் தான் 24ஆம் தேதி அந்த பெண்ணிடம், பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் ஒரு கையெழுத்தை வாங்கி ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணிருக்கு. அதான் உண்மையை தவிர அதுல வேற எந்த இதுவும் இல்லை. ஆகவே நீங்க என்னுடைய அறையில இதை இத்தோடு முடிச்சுக்கிடுங்கன்னு சொன்னனால அதையே தீர்ப்பாக வழங்குகிறேன். மனசாட்சிக்கு துரோகம் செய்யாமல் முழு உழைப்பை செலுத்தி ஆட்சி நடத்தி வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். அடுத்து அமையப்போவதும் திராவிட மாடல் ஆட்சிதான் என்று கூறியதும் திமுக உறுப்பினர்கள் மேசையில் ஒலி எழுப்பி உற்சாகம். எங்க மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம முழு உழைப்பை தந்து நாங்கள் ஆட்சி நடத்திட்டு வரோம். அடுத்து அமையப்போகும் அரசும் திராவிட முன்னேற்ற கழக அரசு தான். அதுல எங்களுக்கு இம்மியளவும் சந்தேகம் இல்லை. தமிழ்நாட்டு மக்களுக்கும் சந்தேகம் இல்லை. விடியல் பயணம், மகளிர் உரிமை தொகை, காலை உணவு போன்ற திட்டங்களுக்கான செலவுகள் வெட்டி செலவுகளா என முதலமைச்சர் கேள்வி. கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் வருவாய் அதிகரித்து இருந்தாலும் நிதிச்சுமை அதிகரித்து இருப்பதாகவும் சட்டப்பேரவையில் விளக்கம். விடியல் பயண திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், புதுமை பெண் திட்டம், காலை உணவு திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் போன்ற இந்த திட்டங்களுக்கு மேற்கொள்ளப்படக்கூடிய செலவுகள் எல்லாம் வெட்டி செலவு என்றுதான் எதிர்க்கட்சி தலைவர் நினைக்கிறாரா என்றுதான் என்னுடைய கேள்வி. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் நேற்று பேசும்போது கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசின் வருவாய் உயர்ந்திருந்தாலும் அரசின் கடன் சுமை பெருமளவு உயர்ந்திருப்பதாக தெரிவித்தார். மேலும் தமிழ்நாடு அரசால் மேற்கொள்ளப்படும் செலவுகளை வெட்டி செலவுகள் என்று குறிப்பிட்டார். அவர் குறிப்பிட்ட கடன் பிரச்சனை குறித்து நேற்றைக்கு நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் ஏற்கனவே விரிவாக பதில் சொல்லியிருக்கிறார். டங்ஸ்டன் பிரச்சனையில் மக்களை குழப்பி குளிர்காய வேண்டாம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேண்டுகோள். தாம் பதவியில் இருக்கும் வரை மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் வராது என சட்டப்பேரவையில் மீண்டும் உறுதி. நான் முதலமைச்சராக இருக்கிற வரை இந்த திட்டம் வராது என்று தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அதையும்
மீறி அதையும் தாண்டி சொன்னேன். அப்படி வந்தா இந்த பதவியில நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு இறுதியா சொல்லியிருக்கிறான். இதற்கு பிறகு மக்களை குழப்பி அதில் குளிர் காய வேண்டாம் என்று குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு மட்டும் இதை சொல்றேன். இதுக்கு உடனே எந்திரிச்சு அந்த வார்த்தை எடுக்கணும்னு கேட்காதே, குளிர் காய குறிப்பிட்டு சொல்றேன். திமுக ஆட்சியில் காவல்துறை சுதந்திரமாக செயல்படுவதால் தமிழகத்தில் பெருமளவு குற்றங்கள் குறைந்துள்ளதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் பேச்சு. இதுவரை 1,00,000 போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்துள்ளதாகவும் போராட்டம் நடத்த உரிமை இல்லை என்ற தவறான வாதத்தை முன்வைக்க வேண்டாம் எனவும் வேண்டுகோள். போராட்டம் நடத்த ஒதுக்கப்பட்ட இடத்துல போராடலாம், தவறு இல்லை. இத்தகைய போராட்டங்களுக்கு உரிய காலத்தை அனுமதி கேட்டா நாங்கள் கொடுத்திருக்கிறோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தமிழ்நாட்டில் இதுவரை சுமார் 1,00,000 போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறோம். என் தலைமையிலான அரசுல காவல்துறை சுதந்திரமாக செயல்படுகிறது. ரவுடி விஷயத்தில் ஈடுபடுகிறவங்க தயவுதாட்சணை பார்க்காம நடவடிக்கை எடுத்து வருது. இதனால கொலைகள், ரவுடி சம்பந்தப்பட்ட கொலை சம்பவங்கள் மற்றும் ரவுடிகள் தொடர்புடைய சாதிய கொலை சம்பவங்கள் குறைஞ்சிருக்கு. ஆளுநரை கண்டித்து கருப்பு சட்டை அணியும் துணிச்சல் ஏன் அதிமுகவுக்கு இல்லை என முதலமைச்சர் கேள்வி. மத்திய அரசை கண்டித்து கருப்பு சட்டை அணிந்திருந்தால் மனதார பாராட்டி இருப்பேன் எனவும் சட்டப்பேரவையில் பேச்சு. கருப்பு சட்டை போட்டு விட்டு அது உங்க உரிமை, அதில் நான் தலையிட விரும்பல. என்னுடைய கேள்வி எல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில சட்டமன்றத்தை மதிக்காம ஒரு ஆளுநர் நடந்துக்கிறார். அவரை கண்டிச்சு கருப்பு சட்டை அணியும் துணிச்சல் உங்களுக்கே இல்லை என்பதுதான் என்னுடைய கேள்வி. இரக்கமில்லாமல் நடந்துக்கிற ஒரு ஒன்றிய அரசை கண்டிச்சு நீங்க கருப்பு சட்டை அணிந்திருந்தா அவங்களை வாழ்த்தி இருப்பேன், மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பேன். நாடு முழுவதும் பணவீக்கம் அதிகரித்து இருந்தாலும் தமிழகத்தில் குறைந்திருப்பதாக முதலமைச்சர் விளக்கம். மாநிலத்தின் உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் 5.4% 9.21% உயர்வு எனவும் தகவல். நாட்டுக்கு மட்டுமான பணவீக்கம் குறைஞ்சிருக்கு. இதுதான் திராவிட மாடலின் சாதனை. தமிழ்நாடு இந்திய நாட்டினுடைய 2வது வளர்ந்த பொருளாதார மாநிலமாக இருக்கு. தேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 5.4 விழுக்காடாக இருந்த தமிழ்நாட்டின் பங்கு கடந்த 4 ஆண்டுகளில் 9.21 விழுக்காடா உயர்ந்திருக்கு. மத்திய அரசின் திட்டங்களுக்கு போதிய நிதி தரவில்லை என்றாலும் மாநில அரசு சொந்த நிதியை பயன்படுத்தி செயல்படுத்துகிறது. தமிழக அரசை மத்திய அரசு தொடர்ந்து புறக்கணித்தும் வஞ்சித்தும் வருவதாகவும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் குற்றச்சாட்டு. ஒன்றிய அரசானது தமிழ்நாடு அரசை தொடர்ந்து புறக்கணித்தும் வஞ்சித்தும் வருது. தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வரக்கூடிய பல்வேறு திட்டங்களுக்கு ஒன்றிய அரசானது மாநில அரசோட கொள்கைகளுக்கு எதிரான நிபந்தனைகளை விதிச்சு அரசு திட்டங்களை செயல்படுத்துறதுல சிரமங்களை உண்டாக்குறது மட்டும் இல்லாம அந்த திட்டங்களை முடங்குகிற சூழ்நிலையும் உருவாக்கி வச்சிருக்கு. இதுவரை மானிய உதவித்தொகை விடுவிக்கல. இதன் விளைவா இந்த செலவினங்களை மாநில அரசு தனது சொந்த வருவாயிலிருந்து மேற்கொண்டு வருது. நீட் தேர்வு ரத்து என்று தேர்தல் வாக்குறுதி அளித்து மாணவர்கள் பெற்றோர்களை திமுக ஏமாற்றிவிட்டது. நீட் தேர்வை மத்திய அரசுதான் ரத்து செய்ய முடியும் என தற்போது முதலமைச்சர் கைவிரித்து விட்டதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. எஞ்சியது இன்னும் ஓராண்டு காலமாக மீதி உள்ளது. எப்பொழுது இந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்ற கேள்விக்கு முதலமைச்சர் அவர்கள் பதிலளித்தார், எங்களிடத்தில் ஒன்றும் கிடையாது, நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கின்றது, இது மத்திய அரசு நினைத்தால்தான் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டு விட்டார். கையை விரித்து விட்டார் நீட் தேர்வுக்கு. ஓட்டை உடைசல் பேருந்துகளை ஸ்டாலின் பேருந்துகள் என்றுதான் மக்கள் கூறுகின்றனர். பேருந்துகளுக்கு முன்னாலும் பின்னாலும் லிப்ஸ்டிக் அடித்துள்ளதாக இபிஎஸ் விமர்சனம். அவர் பேசுகின்ற பொழுது சொன்னார், நகர பேருந்தை பார்த்தால் மக்கள் ஸ்டாலின் பேருந்து என்று சொல்கிறார்கள். உண்மையில் அது ஒத்துக்கொள்ள வேண்டியதுதான். ஓட்ட ஓடுசல் பேருந்தெல்லாம் ஸ்டாலின் பேருந்து தான். ஓட்ட ஓடுசல் பேருந்தெல்லாம் ஸ்டாலின் பேருந்து. அதுக்கு பொருத்தமான பேர் அவரே வச்சுக்கிட்டார்.
அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் திமுக நிர்வாகி. ஞானசேகரனுக்கு திமுகவில் பொறுப்பு வழங்கப்பட்ட புகைப்படத்தை காட்டி இபிஎஸ் குற்றச்சாட்டு. இவரு பாரம் வாங்குறாருங்க, பொறுப்பு வாங்குறதுக்கு பாரு, இதை எப்படி மறுக்க முடியும்? என்னன்னு தெரியல, அவரை கேட்டதான் தெரியும். அதுக்கு ஒரு நாம ஏதாவது சொன்னா அதுக்கு ஒரு மறுப்பு சொல்லுவாங்க. நீங்களே பார்த்து நீங்களே போட்டுங்க, உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை போட்டுங்க. பொள்ளாச்சி சம்பவத்தில் 10 நாட்களுக்கு முன்னர் புகார் அளிக்கப்பட்டதற்கு ஆதாரம் என்ன? யார் புகார் கொடுத்தார்கள், எங்கு கொடுத்தார்கள் என எடப்பாடி பழனிசாமி கேள்வி. என்ன சொல்றாரு? வாழைப்பழ கதை மாதிரி சொல்றாரு. 10 நாளைக்கு முந்தி கொடுத்தாங்க. எந்த அடிப்படையில் 10 நாளைக்கு முந்தி கொடுக்குறீங்க? என்ன டேட்டா சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி தெரியும்? 10 நாளைக்கு முந்தி நீங்க போய் கொடுத்தாங்க அப்படின்னு எந்த அடிப்படையில் சொல்றீங்க? அதை வச்சுதான் பெண்களுக்கு பெப்பர் ஸ்ப்ரே மற்றும் SOS அவசர கால கருவியை வழங்கினார் இபிஎஸ். தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என கூறி உபகரணங்கள் விநியோகம். எங்க அண்ணன் எடப்பாடியார் பெண்கள் பாதுகாப்புக்காக இந்த பெப்பர் ஸ்ப்ரேவை கொடுத்திருக்காரு. யாராவது உங்ககிட்ட வம்பு பண்ணாங்கன்னா எந்த நேரத்துல இது உங்க பர்ஸ்லயோ இல்ல வேன் பேக்லயோ எங்கேயாவது வச்சிருந்து அவங்க பண்ணும்போது அவங்க முகத்துல அடிக்க சொல்லி கொடுத்திருக்காரு. மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் நீதி கேட்டு அதிமுக மகளிர் அணி சென்னையில் போராட்டம். சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே கையில் சிலம்பம் சுற்றி அரசுக்கு எதிராக கண்டன முழக்கம். யார் இந்த சார்? யார் இந்த சார்? யார் இந்த சார்? யார் இந்த சார்? தெரியும் வரை போராட்டம், தெரியும் வரை போராட்டம், தெரியும் வரை போராட்டம், தெரியும் வரை போராட்டம், போராட்டம் இது போராட்டம். அருப்புக்கோட்டை வழியாக செல்லும் மதுரை தூத்துக்குடி புதிய ரயில் பாதைக்கு 26% நிலங்களை மட்டுமே திமுக அரசு கையகப்படுத்தியுள்ளது. திமுக அரசின் நடவடிக்கையை கண்டித்து வரும் 20ஆம் தேதி அருப்புக்கோட்டையில் போராட்டம் நடத்த உள்ளதாக அண்ணாமலை அறிவிப்பு. நீட் தேர்வை ரத்து செய்யும் ரகசியம் தங்களுக்கு தெரியும் என கூறி மக்களை நம்ப வைத்து திமுக அரசு ஏமாற்றி விட்டதாக தவேக தலைவர் விஜய் குற்றச்சாட்டு. நீட் தேர்வை மாநில அரசால் ரத்து செய்ய முடியாது என்று தெரிவித்து இருப்பது மக்களை ஏமாற்றும் செயல் அல்லவா எனவும் ஆவேச பதிவு. எந்த பொய்யையும் சொல்லி தமிழக மக்களை ஏமாற்றி விடலாம் என்ற எண்ணம் இனி ஈடேறாது. எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே எனவும் தவேக தலைவர் விஜய் பதிவு. OPS EPS தலைமையிலான அதிமுக ஆட்சியில்தான் நீட் தேர்வு கொண்டுவரப்பட்டதாக அமைச்சர் சிவசங்கர் குற்றச்சாட்டு. அரசின் நடைமுறை தெரியாமல் சினிமா பஞ்ச் வசனம் போல் பேசக்கூடாது எனவும் தவேக தலைவர் விஜய்க்கு பதிலடி. அந்த நீட் நடைமுறைக்கு வந்தது. எனவே இது சட்டம் புரிந்தால்தான், நாட்டு நடைமுறை புரிந்தால்தான், அரசு நடைமுறை புரிந்தால்தான் பேச முடியும். இது சினிமாவில் யாரோ எழுதி கொடுக்கிற பஞ்சு டயலாக் பேசுகின்ற சூழல் கிடையாது. இது ஒரு அரசு நடைமுறை. புழல் சிறையில் உயர் பாதுகாப்பில் உள்ள கைதிகளின் அறைகளில் சோதனை நடத்திய 2 காவலர்கள் மீது தாக்குதல். அத்வானி கொலை முயற்சி வழக்கில் கைது செய்யப்பட்ட பன்னா இஸ்மாயில் தரப்பு தாக்கியதால் மருத்துவமனையில் அனுமதி. இன்னும் 3 நாட்களில் மதுரை அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு திருவிழா. வாடிவாசல், விழா மேடை மற்றும் CCTV கேமராக்கள் அமைக்கும் பணி தீவிரம். தந்தை பெரியார் குறித்து அநாகரிகமாக பேசிய சீமான் குறித்து ராசாவிடம் கேள்வி. பொதுச் செயலாளர் துரைமுருகன் தான் பேசுவார் என கூறி பதிலளிக்க மறுப்பு. துரைமுருகன் பேசிட்டாருல, பொதுச் செயலாளர் பேசிட்டார், துணை பொதுச் செயலாளர் நான் பேசக்கூடாது. அவர் பேசிட்டார்ல, அதனால நான் பேசுறேன். பெரியார் குறித்து இழிவாக பேசிய சீமான் மீது சென்னையில் 3 FIR-கள் பதிவு. தவேக அளித்த புகாரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை.
மயிலாடுதுறை, தஞ்சை, நாகை, திருவாரூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. இதே மாவட்டங்களில் நாளையும் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழகம் முழுவதும் பள்ளி கல்லூரிகளில் பொங்கல் விழா கொண்டாட்டம். விளையாட்டு போட்டிகள் நடத்தியும் பாடல்களுக்கு நடனமாடியும் உற்சாகம். திருச்சி MIT வேளாண் கல்லூரியில் பொங்கல் விழா கொண்டாட்டம். பொங்கல் வைத்து வழிபட்டு கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்த ஆளுநர் RN ரவி. தனியார் நிதி நிறுவன ஊழியரை கடத்தி 20 லட்சம் ரூபாய் பணம் பறித்த வழக்கில் SSI மற்றும் வருமான வரித்துறை அதிகாரிகளின் ஜாமீன் மனு தள்ளுபடி. பொறுப்பான பதவியில் இருந்து கொண்டு 4 பேரும் தங்களது பதவியை தவறாக பயன்படுத்தி இருப்பதாக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் கண்டனம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பங்களா வீட்டில் மூதாட்டி மர்ம மரணம். தூக்கில் தொங்கிய நிலையில் சடலம் மீட்கப்பட்டதால் போலீசார் தீவிர விசாரணை.